குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மே 31 வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 13 நாட்கள் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று காத்துட்ருக்கு. இதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொருளாதார ரீதியாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன முன்னேற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், அல்லது ஒரு பேங்க் டெபாசிட் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ ஜொலுஸ் சேர்த்து வைக்கணும், குழந்தைகளுக்காக நல்ல படிப்புக்காக ஒரு சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்கலாக உங்களுடைய எண்ணம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த விஷயத்தை அடைகிறதுக்கு உண்டான வழித்தடங்களை இந்த அற்புதமான கால சூழ்நிலை காட்டித்தரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அப்போது நம்மளுடைய எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த டைமில் இதை பண்ணோம்னா வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக growth இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறத இந்த பதிவில் டீட்டெயில்டாக தெளிவாக பார்த்துடலாம். கூடவே மே மாத ராசி பலன், மே மாதத்தில் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சின்ன சின்ன விஷயங்களில் நுணுக்கங்களாக ஒவ்வொரு நுணுக்கங்களாக நம்ம பார்க்க முடியும். கூடவே இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது என்ன தரப்போகுது அப்படின்னா, ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க போகுது, உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுக்க போகுது, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, நம்ம நினைச்ச அளவுக்கான பொருளாதார முன்னேற்றத்தை இது தரப்போகுது, உறுதியாக தந்துடும். அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஊடல், ஒரு ஆழமான அன்பை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இது தருது. வெளியில் காசு பணம் கொடுத்துருக்கோம், அந்த காசு பணம் இது வரைக்கும் நம்மளுக்கு வரல அப்படின்னா அதை எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான வேலையும் இந்த டைம் செஞ்சிடும். எப்படின்னா, குறிப்பு யாருக்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், யாராவது ஒருத்தர் மூலயமாகவோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதை கிளியராக செய்தணும் இந்த டைம். ஓகே, இதெல்லாம் இந்த விஷயத்தில் அடையிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவு முழுமையாக கேளுங்க. அதே போல் இந்த மாத பலன் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு செய்யப்படுது. அப்படி இந்த பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய 4 கிரகங்களினுடைய இணைவு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரக அமைப்புகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 6ஆம் தேதி மேஷத்துக்கு பயிற்சி ஆச்சுன்னா மே 23 வரைக்கும் தான் மேஷத்தில் இருக்குது. எகைன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறார். அடுத்தது எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த குரு பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியிலிருந்து 8ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அஷ்டம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பை இது ஏற்படுத்துது. அதனால பயப்படணுமா, குரு போய் மறந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னலாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே போல 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறது ஒரு சுபம் தான். விருச்சிக ராசியோ விருச்சிக லக்னமோ குரு எங்க இருந்தாலும் நல்லது செஞ்சிருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால குரு 8ல மறையிறது அப்படின்றதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகே, அடுத்ததான் அந்த மே மாதம் 14ஆம் தேதி சூரியனுமே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்குது, ஒரு நல்ல விஷயம். மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இது வரைக்கும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த கேது இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அந்த பயிற்சி நடக்குது. அடுத்ததா சுக்கிரன்
இந்த மாத கடைசியில் மே மாதம் 31 சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சிகிறார். அது வரைக்கும் உங்களுடைய சுக்கிரன் 7-12 அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். ஸோ இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மே அப்படின்னு சொல்லும்போது இது உழைப்பாளர்கள் தினம் மே 1 இல்லையா? அப்போ மே மாதத்தில் முதல்ல பார்க்க வேண்டியது உழைப்பாளர்களை பற்றின அமைப்பு. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6 செவ்வாய் பலவீனமாக இருந்தாலும் 6 செவ்வாய் பலவீனமாக இருந்தாலும் செவ்வாய்க்கு சூரியன் திக்பலத்தில் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அனைத்தையும் எளிமையாக சமாளித்து விடுவீர்கள். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லிடுவேன். முதல் 14 நாட்களுக்கு யாரெல்லாம் உங்களை எதிரியா நினைச்சாங்களோ அவங்களை எல்லாம் தட்டி நொறுக்கிட்டு வெளியே வர போறீங்க. எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிக்க போறீங்க. அதுல ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை தான் உண்டு. அதற்கு பின்பு அப்படின்னு பார்க்கும்போது எதிரிகள் நண்பர்களாக மாறிடுவாங்க அதுக்கப்புறம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அப்போ எதிரிகளை ஜெயிக்க முடியும். எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை சரியாக செய்துக்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிரிகள் எப்படி வருவாங்கன்னா, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள், நல்ல பலம் பொருந்திய, நல்ல செல்வாக்கு மிக்க, நல்ல அதிகாரமிக்க நபர்கள் தான் நம்மளுக்கு எதிரியாக வருவாங்க. ஸோ அவர்களைத்தான் நம்ம சமாளிக்க போகிறோம். எப்படி சமாளிப்போம் அப்படின்னா, அன்பால பாசத்தால் சமாளிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய சுய திறமையினால் இப்படியெல்லாம் செய்வேன், இதெல்லாம் பண்ணுவேன், நீங்கள் செய்கிறத நீங்கள் நினைக்கிறத விட பர்ஃபெக்ஷன் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடுனால உங்களை எப்படியெல்லாம் மடக்கலாம் நினைச்சாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் சைன் பண்ணி போகிறதுனால எதிரிகளை ஜெயிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட இவன் வித்தக்காரன், இவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளை மேலதிகாரிகள் கைக்குள்ளே போட்டுக்குவாங்க. அப்போ மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை உங்களுடைய முதலாளியோ உங்களுக்கு நண்பராகவோ இல்லை நல்ல பெயர் மிக்க மதிப்பு மிக்க நபராக நீங்கள் அவர்கள் கண்களுக்கு தெரிவீர்கள். அப்போ அவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ அது நம்மளுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல growth. அப்போ அவங்க பார்வைக்கு நல்ல ஒரு எம்ப்ளாயாக தெரிஞ்சிட்டோம், நல்ல திறமை மிக்க ஒரு நபராக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக ஒரு இடத்துக்கு, ஒரு சின்ன பிரான்ச்சுக்கு நம்மளை ஒரு மேனேஜராகவோ இல்லை ஒரு நம்ம கண்ட்ரோலில் அந்த பிரான்ச் இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி அமைப்புகளில் நம்மளை மாற்றுவாங்க. அப்போது மே 14க்கு மேலே இது வரைக்கும் நீங்கள் செய்த வேலை, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி சன்மானம் கிடைக்குன்னா, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு வருமானத்தோடு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்காதீங்க. முதல்ல ப்ரொமோஷன் தான் கிடைக்கும், வேலை அதிகமாகும், அதன் பின்பு தான் வருமானத்தை கூட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க் தான் இங்கே. ஆனால் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உண்டு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மே 14க்கு மேலே. அதுக்கு முன்னாடியே அந்த பேச்சுவார்த்தைகளெல்லாம் வரும். நம்மளுடைய வேலையினுடைய தன்மையை பார்த்துட்டு வேலையில் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நல்லா இருக்குது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 6ல் உச்சமாக வேற இருக்குது. அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் உட்கார்ந்து யாரையும் வேலை வாங்க முடியாது. வேணுங்கிற நேரத்துக்கு வேலையாட்கள் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்படியே கிடைச்சாலும் வேலையாட்களுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகார தோரணை இருக்கக்கூடிய நபர்கள் தான் வருவாங்க. வேலையாட்கள் கிடைக்காம ஒரு வேலையால் செய்ய வேண்டிய வேலையை நம்ம இறங்கி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. விருச்சிகம் அதுக்கெல்லாம் சங்கடப்படாது. எனக்கு எப்படியாவது காரியம் நடக்கணும், வேலையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்யக்கூடிய ராசி தான் விருச்சிகம். ஸோ அதனால் அந்த வேலையை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படுறது அப்படிங்கிறது உண்டு. அப்போது நீங்கள் என்ன தான் முதலாளியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உண்டு. அப்படி செய்யலை அப்படின்னா வேலையில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. நம்ம வேலையில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. எப்படி எதிர்ப்புகள் வருவாங்க அப்படின்னா, வேலையாட்கள் எதிரிகளாக மாறுவாங்க. அதை சொன்ன நேரத்துக்கு வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம், பேசுவோம், பிடிப்போம். ஃபைனலாக அவங்க எதிர்ப்புகள் நம்ம சம்பாரிச்சுக்குவோம். அப்போது புதுசாக வேலையாட்களை பணியில் அமர்த்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் காட்டுது. ஓகே, மே 14க்கு மேலே உங்களுடைய நண்பர் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வரலாம். இல்லை உங்களுடைய அந்த இயலாமையை, உங்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு ஓகே இவர் ரொம்ப சிரமப்படுறாரு, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் நண்பர் வரலாம். முக்கியமாக வாழ்க்கை துணையை நல்லா சப்போர்ட் பண்ணணும் இந்த காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அதையும் நோட் பண்ணிக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு
ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். நான் இருக்கேன், நீங்கள் பண்ணுங்க, ஆள் இல்லைன்னா இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வாழ்க்கை துணை உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா காட்டுது. ஓகே, அப்போ கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணும், நல்லா பாசிட்டிவாக இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் 7ஆம் அதிபதி 5ல் உச்சமாக இருக்குது, நீங்கள் பலவீனமாக 9ஆம் இடத்துல இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய கருத்துக்களை ஒரு துளி கூட உங்களுடைய வாழ்க்கை துணை ஏற்காது. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்து தான் ஆகணும். ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய திட்டம், உங்களுக்கு என்ன செய்தால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது உங்களை காட்டிலும் அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ஃபேவரான ஒரு விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அப்போ வாழ்க்கை துணை சொல்கிற விஷயங்களை கேட்டு தான் ஆகணும் சாமி, வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளை விட அவங்க தெளிவாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே வந்துடுது. ரெண்டாவது, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய விருப்பங்களை அன்பா பாசமாக நேர்த்தியாக வெளிப்படுத்தும் போது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருது. எங்கே கொஞ்சம் அதட்டணுமோ அவ்வளோதான், நம்ம நினச்ச ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க மூலிமா சாதிச்சுக்க முடியாது. அப்போது 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யூனித்தை அதிகரிக்கிறது அதிகாரமோ ஆக்ரோஷமோ பொசசிவ்னஸோ கிடையாது, அன்பும் பாசமும் விட்டு கொடுத்து போகிறதும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பெண்மணி போகணும். ஏன்னா நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, அவங்க பலமாக இருக்கிறாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் வந்து அமர்வது அப்படிங்கிறதும் மேலும் அவங்களுடைய பலத்தை அதிகரிக்கிறதே தவிர குறைக்கிறது கிடையாது. இப்போ துணையாக உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பராக இருந்தால் என்ன செய்வாங்களோ அந்த வேலையை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்காக செய்யும். ஈவன் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நட்பாக இருக்கும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாமோ அதை மட்டும் எதிர்பாருங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு மாறி கிடைக்கும். அவர்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதை பைபாஸ் பண்ணும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. சரி, காதல் விவகாரங்கள் எப்படி இருக்குது? மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள், நிறைய திட்டங்கள், யாரை பார்த்தாலும் காதலிக்கணும், அவங்கள நம்மளுடைய வாழ்க்கை துணையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த சிறு வயது குழந்தைகளுக்கு வரும். 14லேருந்து 24 25 வயசு வரைக்குமே அப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அந்த வயது 25 26 ஆகிட்டு இன்னும் திருமணமாகலை பிடிக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய காதல் இப்போது திருமணத்தை நோக்கி நகர்வதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. நல்ல புரிதல், காதலிக்குள்ள நல்ல புரிதல் இது கொடுத்துரும். சில நேரங்களில் காதலனுக்காக கொஞ்சம் செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதை மனசார செய்யுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்லாவே இருக்க போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மே 14க்கு மேலே குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக ஒரு சர்க்கிள் இருக்கும். எப்படின்னா, ஃபுட்டு நல்லபடியாக இருக்காது. சரிங்களா? இஷ்டத்துக்கு ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மே 14க்கு மேலே. அப்போது குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்துக்க வேண்டிய கடமை பெற்றோராகிய உங்களிடம் உண்டு. நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கத்தை சரி செய்துக்குங்க. சரி, ஓகே. படிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், உயர்கல்வி மேற்கல்வி எதுலேயுமே தொந்தரவுகள் கிடையாது, நல்லபடியாக படிக்க முடியும். இதற்கு முன்னாடி இருந்த சோம்பேறித்தனம் இனிமேல் இருக்காது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உடல் ஆரோக்கியமே படிப்படியாக மேலே ஏறுவதற்குண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது. இது என்னன்னா, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துக்கு வரும்போது அனாவசியமான ஒரு மன பயம் மட்டும் விஷயத்துக்குள்ள இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருமோ, இந்த மாதிரி வந்துருமோ. அதாவது என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்பட மாட்டோம். காய்ச்சல் தலைவலி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமாவே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ராகு அப்படிங்கிறது நீண்ட காலமாக உயிர்கொல்லி நோய்கள் அப்படின்னு சொல்லுகிற சுகர், ப்ரெஷரு, அதே போல் கேன்சரு, ஹெச்ஐவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உயிர்கொல்லி நோய்களாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருமோ, ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்ற பயம் மனதுக்குள்ளே இருக்கும். ஆல்ரெடி அர்த்தராஷ்டிரம சனி இருக்கும்போது கூட இதே எண்ணம் தான். ஆனால் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா, ராகு 4ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப
கற்பனை அதிகமாக மனசுக்குள்ள. ஸோ அப்போ நம்ம மனசுக்குள்ள கற்பனை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு அக்கம் பக்கம் இருக்கிற டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது, அதே நேரத்தில் வந்து ஒரு யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு போட்டு நம்மளே குழப்பிக்கிறது, இந்த மாதிரி அந்த நோயை நோக்கி தேடி ஓடும்போது இல்லாத நோயை நம்மளே உருவாக்கிவோம். அந்த பயத்தால். பயம் அப்படிங்கிறது தான் மன உணர்வுகள் தான் முதல்ல நோய்க்கு உண்டான முதன்மை காரணி அப்படிங்கிறது இப்போ தான் சயின்ஸில் ஒத்துக்குது. அப்போ நீங்கள் அந்த மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்க. பயம் வேண்டாம். பயப்படாமல் இருந்தீங்கன்னா எந்த விதமான உடல் தொந்தரவுகளும் உங்களுக்கு வராது. ஆல்ரெடி ஏதாவது இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்லுது. உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வாழ்க்கை உங்களுடைய கணவருக்காக கொஞ்சம் பெண்ட் பண்ணி போகணும். அதே நேரத்தில் அவங்களுடைய முயற்சிகளை, அவங்களுடைய திட்டங்களை, அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது. அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் பெண்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. தனியாக டூ வீலரோ காரோ டிரைவ் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. ரெகுலராக நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசாக ஏதோ எமர்ஜென்சிக்காக பிடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம். இப்போ ரெகுலராக ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும்னா, காய்கறி வெட்டும்போது அல்லது கேஸ் சம்மந்தமான விஷயங்களில் கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணாமல் வந்துடுவோம், பூட்டாமல் வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த லாக் சம்மந்தமான விஷயங்களில் சாவி எங்கேயாச்சும் மறந்து வச்சுருவோம், தொலாவிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் காட்டுது. கொஞ்சம் இந்த விஷயங்களில் மட்டும் இல்லத்தரசிகள் கவனமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் மே மாதத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நண்பர்களுடைய வேண்டுகோளுக்குனுங்க அடுத்து மே ஜூன் ஜூலையில் இலவச அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்கலான்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நிறைய நண்பர்கள். ஸோ அவங்களுக்காக இலவசமாக வகுப்பு எடுக்க போகிறேன். ஜோதிடம்னா என்ன, கிரகங்கள்னா என்ன, சூரியன் சனி சந்திரன் சுக்கிரன் புதன் ராகு கேது இவங்கெல்லாம் என்ன செய்ய காத்திருக்காங்க, 12 ராசி என்ன, 12 பாவம் என்ன, திதி யோக கரணம்னா என்ன, பஞ்சாங்கம்னா என்ன, தசாபுத்தினா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். வகுப்பு இலவசமாக தான் எடுத்து தரப்போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனலோட லிங்க், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எளிமையாக எல்லாத்துக்கும் புரிகிற வகையில் இருக்கும். கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க தெரியணும். அது மட்டும் ஒரு பேராமீட்டர் இது ஜோதிடம் படிக்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே ஜோதிடம் வரும், தெரிஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தேவை. ஸோ அதை சொல்லித்தரக்கு ரெடியாக இருக்கேன். குழுவில் இணைஞ்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். மே 18 மே 31 வரைக்கும் ஒரு அற்புதமான காலம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சிம்பிள், வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் ஆலயங்களுக்கு போங்க. சிவனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம், கொஞ்சமாக திருநீர் வாங்கி கொடுங்க, வில்வம் வாங்கிட்டு போங்க. கூடவே ஒரு 39 1 ரூபாய் காயின் எடுத்துகிட்டு போங்க. சிவனுடைய பாதத்தில் வச்சு அந்த காயினை மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அது கூட வெட்டி வேறு, ஜவ்வாது பொடி, வசம்பு, இது 3ஐயும் அந்த காயினோட வச்சு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி காசு பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. நகை எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வைக்கலாம், இல்லை காசு பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார சிக்கல்களும் நீங்கி சேமிக்க முடியும். நல்லா சேமிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும். வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருக்குது அப்படின்னா அதுவும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். மே 18 மே 31 அந்த விஷயத்தை செய்துடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சிகராசி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.